எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே காசுக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து இந்த படத்துல இருக்கு. அது ஒரு நிமிஷம் அழுக வைக்க, கடைசி இன்னொரு காமெடி போட்டு அதுவும் மறக்க வச்சு கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். இப்ப இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் டிப்ரெஷனுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃப்ரீயான ஒரு படம். எல்லாம் ஃபேமிலியோட வந்து தாராளமா வாட்ச் பண்ணலாம். எந்த ஒரு வல்காரிட்டி கிடையாது, டாக்ஸிக்னஸ் கிடையாது படத்துல. ஒரு மிடில் கிளாஸ் ஆளு அவன் படுற கஷ்டம், சிம்பிளான ஸ்டோரியை வந்து எப்படி சூப்பர்பான காமெடிஸால கொண்டு வரலான்றது எந்த எல்லாத்தையுமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே காசுக்காக கஷ்டப்பட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட் வந்து இந்த படத்துல இருக்கு. அது ஒரு நிமிஷம் அழுக வைக்க, கடைசி இன்னொரு காமெடி போட்டு அதுவும் மறக்க வச்சு இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா இருந்தது. ஸோ த்ரூ அவுட் மூவி ஃபன் இருக்கும், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு மூவியா இருந்துச்சு. வேற என்ன ஸ்பெஷலா இருக்கு? குடும்பஸ்தன்ற சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு படத்துல? கண்டிப்பா காமெடி பிளஸ் நிறைய மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுற ஒரு மூவி. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். குடும்பஸ்தன்னு வச்சிருக்காங்க. குடும்பஸ்தன்னா ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற மூவி. ஸோ எல்லாரோட ஃபேமிலிலையும் கனெக்ட் ஆகும். இது இந்த படம் எல்லாரோட ஃபேமிலிலும் எல்லா சீனும் கனெக்ட் ஆகுது. எல்லாரோட ஃபேமிலில இருந்து ஒவ்வொரு சீனாவது கனெக்ட் ஆகுது. இந்த மூவி சென்டிமெண்டலா போகுதுங்களா இல்ல காமெடியா போகுதா? காமெடி கலந்த சென்டிமெண்டா தான் போகும். எல்லாரோட ஃபேமிலில காமெடி மட்டும் இருக்காதுல்ல, சென்டிமெண்ட்டும் கலந்து தானே இருக்கும். சரி, எல்லாமே கலந்து தான் வரும். காமெடி எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி எல்லாம் உங்களுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் வந்து பாருங்க, பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்தது. குடும்பமா போய் எல்லாரும் பார்க்கலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெர்ஃபார்மன்ஸாவும் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாவும் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பஸ்தனா அப்படி என்ன சொல்ல வராங்க? படம் எப்படி போகுது? சென்டிமெண்டா போகுதா இல்ல காமெடியா போகுதா? இல்ல முழுக்க சென்டிமெண்டா போகுதுன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. திரும்ப கிளைமேக்ஸ்ல திரும்ப நல்ல காமெடியோட நம்மள சிரிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க. படம் நல்லா இருந்துச்சுங்க. நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா பார்ட் ஆஃப் அ க்ரூ நான். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நாங்கள் முன்னாடி பார்த்ததை விட ப்ரிவியூஸில் பார்த்ததை விட ஆடியன்ஸ் கூட பார்க்க போகும்போது அந்த ஒரு வைப், அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் அ குட் பேக்கேஜ். டீம் ஒர்க்குக்கு உண்டான ஒரு நல்ல அவுட்புட். ஸோ காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுக்குங்க. ஆடியன்ஸோடைய நிறைய ரியாக்ஷன்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல சிரிக்கிறது இருக்கட்டும், கை தட்டுறது இருக்கட்டும். ஸோ ரொம்ப சந்தோஷம். I liked the movie. I watched Kudumbastan. So the acting was beautiful. The visuals were beautiful. The music was beautiful. It is overall, as the family entertainment, it's 10 on 10. I really expected this to be a very hit movie. Connect, emotional connect. So அணுகும் போதே ஒவ்வொன்றும் இது பண்ணுவோம்ல. ஆனா எங்களை கம்ஃபர்ட் பண்ணி எதுவும் பயப்படாதீங்க, எதுவுமே யோசிக்காது, எங்க பண்ணுமோ சொல்லுங்கிறதுல சிலதெல்லாம் அவ்வளவு ரீடேக்ஸ் இருக்கும். ஏன்னா க்ரௌட்ல ஷூட் பண்ணும்போது எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ரன் இருக்கும், சேஸ் இருக்கும், அவ்வளவு எனர்ஜி லூஸ் ஆகும். ஒரு துளி கூட முகம் வந்து அவர் சிரிச்சதே கிடையாது. உண்மையிலுமே அவர் சில விஷயம் ஏன்னா என்ன எஃபர்ட் போடலாம், கடைசி ஒரு ஆக்டரோட ஃபேஸ் தான் அது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்து முதல்ல இல்லை. ஏன்னா நான் எடிட்லாம் பார்த்து இப்போ லாஸ்ட் 2 days தான் நான் ரொம்ப ரிலாக்ஸாக படம் பார்க்குறேன். இதோட எதுவுமே கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்காம ஃபேன்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ்ங்க. எனக்கு இன்னும் யோசிச்சு பார்த்தா நாங்கள் அவ்வளவு க்ரௌடுக்குள்ளெல்லாம் ஷூட் பண்ணதுலேருந்து ஒரு ஆக்டர் எப்படி இதெல்லாம் புல் பண்ணாலும் எனக்கு இங்கே பார்க்கும்போது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வந்து பயங்கர கலகலன்னு தான் இருந்துச்சு. அதனால உள்ள நீங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. எந்த அளவுக்கு இந்த படம் கனெக்ட் ஆச்சு? குடும்பஸ்தன்ற ஒரு படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு? நான் வந்து திருப்பூர்ல இருந்து தான் வரேன். ஸோ அதனால வந்து ஊர்ல இருக்க இதை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு படம். சென்டிமெண்ட், எமோஷன் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மணிகண்டன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. வெளியே நம்ம பாருங்க, இப்ப நான் சிரிச்சுட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஃபன் ஜானரான படம். பட் ஆனால் நான் கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டா கருத்து சொல்லுவேன். சூப்பர்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்த இடத்துலயுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி காமெடிஸ் கிடையாது. சூப்பர்பா ஒர்க் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. எமோஷனலி நல்லா இருக்கு படம். 1-2 சீன்ஸ் வந்து நல்லாவே டிராவல் ஆயிருக்கு. அது நம்மளால கனெக்ட் பண்ண வைக்க முடியுது, எல்லாத்தாலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு பெருசான ப்ரொமோஷன் பண்ணல இந்த படத்துக்கு. வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் தான். இந்த மவுத்தால நிறைய இந்த மாதிரி படங்கள் நிறைய வெற்றி இருக்கு. கண்டிப்பா இங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு படம். காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல்லாவே காமெடி இருந்தது. ரோட் மூவி நல்லா இருந்தது. அவர் ரொம்ப நேச்சுரலா எப்பவும் போல அவர் ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. சூப்பரா இருக்கும். அவர் நடிக்க எப்பவும் போல செமையா பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல எமோஷன் இருக்காது, செகண்ட் ஹாஃப்ல தான் எமோஷன்ஸ் வரும். அந்த எமோஷன்ல கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பா கனெக்ட் ஆகும் எல்லாரும். வேற என்ன சொல்ல வராங்க? மணிகண்டர் அவரோட நடிப்பு எப்படி இருந்துச்சு? மணிகண்டர் வந்துட்டு மகா நடிகர்.
ஸோ அதனால நல்லா இருக்கு மூவி பாருங்க. குட் நைட்னு ஒரு படம் ஒரு கம்பேக்ல இருந்துச்சு. சோ அந்த லிஸ்ட்ல இந்த படமும் வருமா? இல்ல அதை விட நல்லாவே வரும் நான் நினைக்கிறேன், பாருங்க. சாங்ஸ் மியூசிக் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரெண்டு சாங்ஸுமே நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? எல்லா காமெடியுமே லேண்ட் ஆகுது, ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் லேக் ஏதாவது போகுதுங்களா இல்ல ஃபுல்லாவே? இல்ல எல்லாமே வந்து என்கேஜிங்கா தான் இருந்தது, கனெக்ட் ஆச்சு அவங்களுக்கு? ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மிடில் கிளாஸ்ல இருந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே வந்து அட நம்மள பாக்குற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு மணிகண்டன்? ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க எல்லாருமே. கனெக்ட் ஆச்சு சென்டிமெண்ட் சீன் அதெல்லாம் எந்த அளவுக்கு கனெக்ட்? ரொம்ப பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தாங்க. இது ஒரு காமன் மேனோட ஒரு ஃபேமிலி மேனோட ஸ்டோரி தானே. ஸோ எல்லா லைஃப்லையுமே பார்த்துருப்போம் நம்ம, அதனால ரொம்ப பர்சனல் லைஃப்ல கனெக்ட் ஆகிற விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. சாங்ஸ் மியூசிக் எல்லாம் எப்படி? மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாங்ஸ் முன்னாடியே கேட்டோம். ஸோ இங்கே தேட்டரில் ஆடியன்ஸ் கூட கேட்க போகும்போது அந்த வைப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இட் கேம் அவுட் வெரி வெல். ஸோ மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். It is the storyline was beautiful. I like such a family. I will again watch it. மூவி என்கேஜிங்கா இருந்துச்சா இல்ல? Engaging, very much engaging. The audience was constantly cheering, applauding, laughing. So I've never seen a reaction like this in any movie so far. I'm really honestly saying that. Acting also beautiful. டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்ச அந்த Yeah, காமெடி எல்லாம் உங்களுக்கு? ஆமா. So it was punchy dialogues. It's nice. குட் நைட்னு ஒரு படம் ஹிட். சோ அதுக்கப்புறமா இந்த படம் ஒரு கம்பேக்ல வருமா? கண்டிப்பா சூப்பரா இருந்தது. வேற என்ன பிடிச்சிருக்கு? வேற படத்தை வந்து நிறைய பேர் ஹியூமரா இருக்குன்னு சொன்னாங்க. சாங்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் அதெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? மியூசிக் எல்லாமே இதுல நிறைய பேர் டெபியூ பண்ணிருக்காங்க. கேமரா, மியூசிக், டைரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய பேர் டெபியூ பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரியே இல்ல, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு.